நான் அந்த பான் பார்த்துட்டோம்னா, அது நமக்கு ட்ரீம்ஸ்ல போகுமா? அது அதனால தான் போறதா? இல்ல அது நேச்சுரல் கிடையாதா? நம்ம தான் அத வாலண்டியரா எஜாக்குலேட் பண்ணலைல்ல. ட்ரீம்ல தானே போகுது. அப்ப அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல. அதனால பார்க்கலாம்ல. அத நம்ம பிரெயினுக்கு அந்த ரீவயரிங் பண்றதுக்காக தானே நோ ஃபப் வச்சிருக்காங்க. இல்ல அதனால ஹியூமன் ரிட்டென்ஷன்லேருந்து பிரேக் ஆயிருவோமா? பான் பார்த்தோம்னா. அதெல்லாம் அந்த பான் பார்க்கறனால தான் நைட்டு தூங்கும்போது ட்ரீம்ஸ் வருதா? அப்படி ட்ரீம்ஸ்குள்ள போறது நம்ம எஜாக்குலேஷன் பண்றதுக்கு சமமானதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து நோ ஃபேபில் இருக்கும்பொழுது போனோகிராஃபி வந்து பார்க்கலாமா? நோ ஃபேப்ன்றது நாம் மேஸ்டர்பேஷன் பண்ண விடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் பான் பார்க்கலாம்ல. இப்போ பான் பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டில் வந்து நைட் ஃபால் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக செமன் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா? நாமளாக வெளியேற்றும் போது தானே அது வந்து ரீலாப்ஸ் கணக்கு வருது. அதுவே ரிலீஸ் ஆனால் அது நைட் ஃபால், அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லைல்ல. இப்போ நம்ம நோ ஃபேப்பில் இருக்கும்போது பான் பார்த்துட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் வராதா? இது வந்து நாம் தெளிவாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நோ ஃபேப் அப்படின்றது நோ பான் நோ மாஸ்டர்பேஷன். ஓகேங்களா? இதில் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறது கரெக்டு தான். நோ ஃபேப் அப்படின்னா அந்த ஃபேப்ன்ற வார்த்தை ஏன் ஆட் ஆகிருக்குன்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணும் போது அந்த ஃபேப் அப்படின்ற சவுண்டு கேட்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து நோ ஃபேப் அப்படின்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரீலாப்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அதோடைய தீமு. இப்போ இயல்பாகவே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, எது உங்களை வந்து ஃபேப் பண்ண வைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து போனோகிராஃபி தான். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் மாஸ்டர்பேஷன் பண்ணலை, ஆனால் பான் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 4 இயர்ஸுக்கிட்ட நோ ஃபேப்பில் இருந்திருக்காரு. 4 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அந்த 4 இயர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து போனோகிராஃபி அது கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கார். மாஸ்டர்பேஷன் மட்டும் பண்ணல. இதனால் வந்து நைட்டில் ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ரெகுலராக. இது என்ன ப்ராப்ளம்ன்றது நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். யதார்த்தமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணல, ஆனால் பான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, அந்த சிந்தனையோடு நம்ம அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி நாம் நல்லபடியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ அன் ஹவர் பான் பார்த்துட்டு, என்னால் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை வேலைக்கோ தெளிவான மனநிலையோடு போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நல்ல ஒரு எஃபெக்டிவான ஃபோக்கஸ் மைண்டோட, ஃபுல் எனர்ஜியோட, ஒரு கான்ஃபிடென்ஸோட, ஒரு மோட்டிவேஷனோட அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி அந்த ஃபீல் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்கள். நிறைய நண்பர்களை நான் பார்க்குறேன். நோ ஃபேப்பில் 7 இயர்ஸ் வந்தவங்களாம் எனக்கு தெரியும். 5 இயர்ஸு 3 இயர்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த 90 டேஸ் நோ ஃபேப்பில் இருக்கக்கூடிய பர்சன்கிட்ட பேசும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட வாய்ஸில் நல்ல ஒரு டோன் இருக்கும், ஒரு மேஸ்குலின் எனர்ஜி இருக்கும், ஒரு டீப்பர் வாய்ஸாக இருக்கும். பேசும்போது தடுமாற்றம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். நல்ல ஒரு ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணி பேசுவாங்க. அவங்க பேச்சிலே ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு மேன்லியாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் 4 இயர்ஸு 5 இயர்ஸு 7 இயர்ஸு இந்த மாதிரி நோ ஃபேப்பில் வரேன்னு சொல்கிற நண்பர்கள்கிட்ட நான் பேசும்பொழுது அது எதையுமே என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியறதில்ல. அப்படியே நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவேன், இவங்க வந்து ரெகுலராக வந்து போனோகிராஃபி பார்த்துட்ருக்காங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணுறதில்ல, அதனால் நான் வந்து நோ ஃபேப்பில் இருக்கேன்றதை அவங்களே ஏமாற்றிக்கிட்டு எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்துடுவேன். இந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ் இருக்குது. இதில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நோ ஃபேப்பில் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா வருஷ கணக்கில் இல்லைனாலும் பரவாயில்ல,
அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரம் 10 நாள், ஒரு 30 நாள், மேக்ஸிமம் முடிஞ்சால் ஒரு 90 நாள் வந்தால் கூட போனோகிராஃபி ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஸ்டோரிஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு நீங்கள் உண்மையாக சுத்தமாக நீங்கள் மாஸ்டர்பேஷன் இல்லாமல் கரெக்டாக ஒரு 30 days அச்சீவ் பண்ணால் கூட அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு, அதுதான் உண்மையான அச்சீவ்மெண்ட். இந்த மாதிரி வருஷக்கணக்காக வந்து பார்த்துட்டு மாஸ்டர்பேஷன் மட்டும் பண்ணாமல் இருக்கிறது அது வந்து சரியாக வராது. கண்டிப்பாக வந்து நைட்டில் வந்து செமன் வந்து ரிலீஸ் ஆகிடும். நைட் ஃபால் அது யதார்த்தமாக வர்றதுன்றது வேறு, போனோகிராஃபி நம்ம பார்த்து அதனால் நைட்டில் செமன் ரிலீஸ் ஆகுதுன்றது வேறு. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யதார்த்தமாக நாம் நோஃபேபில் இருக்கும்பொழுது பார்க்காமலே நமக்கு வந்து நைட்டில் செமன் ரிலீஸ் ஆகுதுன்னா, ஒன்று அந்த ஸ்பெர்ம் பேக்கில் வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள், பாடி ஹீட் ஆகிறது, இல்லை நான்வெஜ் சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்மளை அறியாமல் சில தவறுகள்னால ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாது. அந்த ஸ்பெர்ம் பேக்கில் ஹெல்தி ஸ்பெர்ம் செல்ஸ் அதுலேயே தான் இருக்கும், எக்ஸஸாக இருக்கிற ஸ்பெர்ம் செல்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். நீங்கள் யதார்த்தமாக நடக்கிற நைட் ஃபாலில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. சாதாரணமாக யூஸ்வலாக அந்த டேவை நீங்கள் உங்களுடைய ஒர்க் என்னவோ, காலேஜ் போகிறதோ, ஸ்கூல் போகிறதோ, ஒர்க்குக்கு போகிறதோ, இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அந்த லெவலுக்கு ரீலாப்ஸ் பண்ணுற லெவலுக்கு உங்களுக்கு டயர்டு வராது. ஆனால் நீங்கள் போனோகிராஃபி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நைட் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக வந்து 0 ஆகிடும். அந்த ஃபுல் டேவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி டயர்ட்னஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து நானுமே ஆரம்ப கட்டங்களில் இந்த மாதிரி தவறுகள் பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தயவுசெய்து வந்து நைட் ஃபாலுக்கும் யதார்த்தமாக நடக்கக்கூடிய நைட் ஃபாலுக்கும் போனோகிராஃபி பார்த்து அதனால் வரக்கூடிய நைட் ஃபாலுக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணாதீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. என்கிட்டே நிறைய நண்பர்கள் வந்து கேட்பாங்க, நான் ஏன் ப்ரோ நோஃபேப் வரணும், நோஃபேப்பில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை அது செமன் வந்து தூக்கத்தில் வெளியே போக தான் போகுது. நான் வந்து நோஃபேப்பில் இருந்தேன்னா அந்த செமன் ரிலீஸ் ஆகும்போது தூக்கத்தில் ரிலீஸ் ஆகிடுது. அது அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற ப்ளஷர் கூட, அந்த ஹாப்பினஸ் கூட எனக்கு கிடைக்காமல் போயிடுது, வேஸ்ட்டாக போயிடுது ப்ரோ. இதே நான் வந்து ரெகுலராக போனோகிராஃபி பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணேன்னா அந்த 10 செகண்ட் 20 செகண்டாவது நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துக்குவேனே. இதில் நோஃபேப்பில் இருந்தாலும் இல்லாட்டியும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து செமன் போக தானே போகுது, அப்போயே நான் நோஃபேப் இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. அது வந்து தவறான புரிதல். நைட் ஃபால் யதார்த்தமாக ஆகிறது வேறு, நார்மலாக வந்து எஜாகுலேஷன் பண்ணுறது வேறு. இந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்காதீங்க, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் ட்ராவல் பண்ணாதீங்க. இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். நோஃபேப்பில் இருக்கிறவங்க ஏன் போனோகிராஃபி பார்க்கக்கூடாதுன்னு நாம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம் அப்படின்னா, போனோகிராஃபின்றது கண்டிப்பாக வந்து மன ரீதியான நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் போனோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும், உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து டவுன் பண்ணிடும், பெரிய லெவலில் ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் திங்கிங்கே பண்ண முடியாது. காலையில் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, பொது இடத்துல ஒரு ஃபீமேலை பார்க்குறீங்க, ஒரு பெண் குழந்தைய பார்க்குறீங்க, ஸ்கூலுக்கு போகிற ஒரு பெண் குழந்தைய பார்க்குறீங்க, இல்லை ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ளே ஒரு பெண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் வந்து ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணி கான்ஃபிடென்ஸாக அவங்ககிட்ட பேச முடியாது. கண்டிப்பாக உங்களால் அவங்கள ஒரு உயிராக பார்க்க முடியாது. ஒரு ஆப்ஜெக்டாக, ஒரு செக்ஷுவல் நீடுக்கான ஆப்ஜெக்டாக தான் அவங்கள உங்களால் பார்க்க முடியுமே தவிர, வெளியே அவுட் சைடு நீங்கள் சிரித்து பேசுகிற மாதிரி நடிக்க முடியுமே தவிர, உள்ளுக்குள்ளே உங்களால் ஒரு அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, ஒரு மேஸ்குலின் மேனாக பிஹேவ் பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த போனோகிராஃபி, அந்த செக்ஷுவல் திங்கிங் அர்ஜு அது ரன்னிங்கில் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஃபீமேலை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களோட பேச முடியாது, ஒரு கான்ஃபிடன்ஸாக ஒரு கான்வர்சேஷன், ஒரு கம்யூனிகேஷன் வந்து பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா டே பை டே வந்து உங்களுடைய க்ரோத் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்.
க்ரோத்துன்றது ஸ்டடீஸாக இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் உங்களுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கலாம். எல்லாமே வந்து டே பை டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜீரோவில் வந்து நிற்பீங்க. இல்லையே நான் நல்லா தானே இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் ஒரு மாத சம்பளக்காராக இருப்பீங்க, ஒரு வேலையில் சேர்ந்துட்டு இருப்பீங்க, அதனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனு மாதம் ஆனால் உங்களுக்கு சம்பளம் வந்துட்டுருக்கும். இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் காலேஜ் போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன்ற கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வந்து இது பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாளடைவில் நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கலி மென்டலி வேறு பயங்கரமான ஒரு பாதிப்பு, பக்க விளைவுகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நோ ஃபேப் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நைட் ஃபால் பற்றியோ, ரீலாப்ஸ் பற்றியோ, பான் பார்க்கறது பற்றியோ, இது எதை பற்றியுமே நீங்கள் வந்து சிந்திக்க வேணாம். ஓகேங்களா? மனநிலையை சமநிலையில் வச்சுருங்க, யதார்த்தமாக இருங்க. சக மனிதர்களை, பெண்களை வந்து மதிக்க கற்றுக்குங்க. அவங்கள ஒரு ஆப்ஜெக்டாவோ, ஒரு செக்ஷுவல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டாவோ பார்க்குறத விட்டுருங்க. அவங்கள ஒரு உயிராக பாருங்கள். முக்கியமாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது, நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பான் பார்த்துக்கணும் ப்ரோ காலையில், ஒரு 10 மினிட்ஸ் மதியானம், 10 மினிட்ஸ் நைட்டு, இது வந்து நான் ரொட்டீனாக பண்ணிடுறேன், 10 மினிட்ஸ் தானே பார்க்குறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க அடிமையாக இருக்கிறதையே வந்து புரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணுறது தவறுன்றதே புரிஞ்சிக்காமல், எல்லோரும் தான் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், எல்லாரும் தான் மேஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க, எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லோரும் தான் பான் பார்த்துட்ருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நானும் பண்ணிக்கிறேன்னு, இது வந்து அந்த சமரசம் பண்ணுறது, இது வந்து சரியாக வராது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீலாப்ஸில் தான் கொண்டு போய் விடும். கண்டிப்பாக நைட் ஃபாலில் தான் கொண்டு போய் விடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் போகவே முடியாது. ஏன் நோ ஃபேப் வரீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் போனோகிராஃபி மாஸ்டர்பேஷனில் அடிக்ஷனில் இருந்து லைஃப்பை தொலைச்சாச்சு, நடுத்தருவில் வந்து நின்றுட்டுருக்கோம், நடைபெணமாக வாழ்ந்துட்டுருக்கோம். எவனுமே நம்மளை மதிக்கிறது இல்லை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, மென்டல் ஹெல்த் இல்லை, நல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியறது இல்லை, யாரும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்க மாட்டேன்றாங்க, நம்மளை ஒரு ஆளாகவே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற நிலைமையில் நாம் வந்து நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணி வரோம். அப்பயுமே வந்து உங்களுக்கு நீங்களே, உங்கள் மனசாட்சிக்கு நீங்களே உண்மையாக இல்லாமல், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸுக்காக, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஹாப்பினஸுக்காக வந்து ரெகுலராக பான் பார்த்துட்டு, நைட் ஃபால் மூலிமா எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு, நோ ஃபேப்பில் நான் இருக்கிறேன்ற பேரில் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பழப்பா? யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் ஒரு பழப்பா? அப்போ எதுக்கு நாம் நோ ஃபேப் வரணும்? எதுக்கு நாம் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் 4 வருஷம் 5 வருஷம்னு சொல்லிக்கணும்? எதுக்கு நம்மளை நாமளே ஏமாற்றிட்டு இருக்கணும்? நோ ஃபேப்ன்றது உங்கள் லைஃப்பை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் வர்றதுனால எனக்கு ரிசல்ட் வர போகிறதில்ல, நான் 4 வருஷம் 5 வருஷம் நோ ஃபேப் வர்றதுனால உங்களுக்கு ரிசல்ட் வர போகிறதில்ல, உங்கள் லைஃபு டெவலப் ஆக போகிறதில்ல. இழந்தாச்சு, எல்லாத்தையுமே இழந்தாச்சு, இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் காரணம் தெரிஞ்சு போச்சு, பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் தான் காரணம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இதை பண்ணக்கூடாது, இது தவறுன்ற ஒரு புரிதலுக்கு வந்தாச்சு. அப்புறம் நாம் நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு கைடன்ஸும் கிடைக்குது. மீண்டும் மீண்டும் ஏன் அந்த செஞ்ச தவறே செய்கிறீங்க? இதுதான் நான் கேட்குறேன். புரியுதுங்களா? இத்தனை வருஷம் அடிக்ஷனில் இருந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய பான்னு ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்கள். எல்லா பொசிஷனும் பார்த்தாச்சு, எல்லா வெரைட்டியும் பார்த்தாச்சு, எல்லா ஆங்கிளும் பார்த்தாச்சு, எல்லா கேட்டகரியும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. அரௌண்ட் ஒரு 5 10 15 வருஷம் அடிக்ஷனில் இருந்தாச்சு. மேக்ஸிமமாக அவங்களுடைய எனர்ஜியை ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணி வேஸ்ட்டு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய பான்னு ஏதாவது இருக்கா? திருப்பி நீங்கள் பண்ண வேண்டிய மாஸ்டர்பேஷன் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. திரும்ப திரும்ப ஏன் உங்கள் தலையில் நீங்களே மண் வாரி போட்டுக்கிறீங்க? புரியுதுங்களா? தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. பான் பார்க்கறதுனால 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இருக்கிறத மீண்டும் மீண்டும் நீங்கள் இழந்துட்டு தான் இருப்பீங்க. உங்களோட திறமையை, உங்களோட நம்பிக்கையை, உங்களுடைய உயிர் ஆற்றலை, உங்களுடைய நேரத்தை, பணத்தை, உங்கள் மேலே மற்றவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வர போகிறீங்க. இதில் லாஸ் தான் இருக்கே தவிர கெயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் சின்ன சின்ன பசங்க 15 வயசு, 12 வயசு, 14 வயசு, 10th 11th படிக்கிற பசங்க, 8th 9th படிக்கிற பசங்களாம் நோ ஃபேப்பில் 30 நாள் 40 நாள் வந்து வராங்க. அவங்களுக்கு இருக்கிற புரிதல் ஏன் நம்மள பெரும்பாலான நண்பர்களுக்கு இருக்கிறது இல்லை?
25-30 வயசில் ஏன் அந்த மெச்சூரிட்டி வர்றதில்லை, ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேன்றீங்கன்னு எனக்கு புரியல. முன்ன மாதிரி இல்லை. இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, குரூப் ரன் பண்ணிகிட்ருக்கோம், யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ ரிசோர்ஸ் வந்துருச்சு. அப்பயும் ஏன் வந்து அந்த ட்ராப்லேருந்து வெளியே வர மறுக்கிறீங்க? திருப்பி ஏன் அந்த டார்க் லைஃப்லேயே ட்ராவல் பண்ணுறீங்க? தயவு பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. திரும்ப திரும்ப தோற்றுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணுறதுனால, மேஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால, நீங்கள் பான் பார்க்கறதுனால எனக்கு எந்த லாஸும் கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு எந்த லாஸுமே கிடையாது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் தான் திரும்ப 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 எல்லாத்தையும் இழந்துட்டு நடைபெறமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. எத்தனை வருஷம் அதை கண்டினியூ பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். பான் பார்க்கறதுனால எந்த யூஸுமே கிடையாது. 5-10 நிமிஷம் ப்ளஷருக்காக நீங்கள் வந்து வாழ்க்கையே இழந்துட்டுருக்கீங்க. இதை புரிஞ்சுக்குங்க. வருஷ கணக்கில் நோ ஃபேப் லைஃப் வராட்டியும் பரவாயில்ல, நீங்கள் 30 நாள் 40 நாள் வாங்க, ரிலாப்ஸ் ஆகுங்க, திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 100 நாள் வாங்க, ரிலாப்ஸ் ஆகிட்டிங்களா தப்பு இல்லை, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 வருஷம் வாங்க, நல்லபடியாக இருங்க. இதுவரை இழந்தது போதும். புரியுதுங்களா? 5-10 நிமிஷம் பான் பார்த்துக்கிறேன், நான் பான் தானே பார்த்துக்கிறேன், மேஸ்டர்பேஷன் பண்ணலையே, இப்படி உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி தான் நினச்சி நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறதா நினச்சி திரும்ப திரும்ப ஏமாந்து செத்துறாதீங்க. இதுதான் நான் கடைசியாக உங்களுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். எக்காரணத்தோண்டு பான் வேணாம், மேஸ்டர்பேஷன் வேணாம். ஓகேங்களா? இருக்கிற லைஃப்பை நல்லபடியாக இருந்துட்டு போங்க. இனி வரக்கூடிய காலத்தையாவது நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க. இதுதான் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து புரியலன்னா திரும்ப ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க. முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ மோட்டிவேஷன் இல்லையோ, எப்போ உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ, எப்போ உங்களுக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, நம்மளுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. கண்டினியூவாக வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் நாம் நோஃபேப் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக மீட்டிங் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக வந்து எல்லாருக்கும் வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்காக வீடியோ எடிட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சரவணன் பிரதருக்கு நன்றி சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.